நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று கூடுகிறது. இந்த பட்ஜெட்டில் மணிப்பூர் வன்முறை, டிரம்ப் நிர்வாகத்தின் வரி அச்சுறுத்தல், மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்த காரசார விவாதங்களில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி 2025-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் முதல் கட்ட அமர்வு பிப்ரவரி 13ஆம் தேதி நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட அமர்வு இன்று மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றன. பிரதமர் மோடியும் பங்கேற்று பேசினார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே இரு அவைகளும் மார்ச் 10ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் அமர்வு இன்று தொடங்க உள்ளது. இதில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ள நிலையில் அந்த மாநிலத்தின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். திரிபுவன் ஷாக்காரி பல்கலைக்கழக மசோதா 2025ஐ உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்கள் மற்றும் நிலைக்குழு அறிக்கைகளும் மக்களவையில் தாக்கல் செய்ய பட்டியலிடப்பட்டுள்ளன. வாக்காளர் அடையாள அட்டை விவகாரம், டிரம்பின் வரி விதிப்பு பிரச்சினைகள், நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை, மும்மொழி கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.